ஹலோ ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இந்த அரேவில் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்குது வித் டூப்ளிகேட்ஸ். ஸோ நம்ம டூப்ளிகேட்ஸ் எலிமெண்ட்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஒரு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணாக்கா நம்மளுக்கு வர அவுட்புட்டு 0 1 2 3 4. ஓகே, வித்தவுட் டூப்ளிகேட்ஸ். ஓகே, இப்போ நம்ம போகலாம், நம்ம கோடிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொடுத்த நம்பரை ஒரு வேரியபிளா அசைன் பண்ணிக்கலாம். ஜீரோ ஜீரோ 1 1 1 2 2 3 3 4. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் அரேயை பிரிண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஒரிஜினல் அரே. இதை பிரிண்ட் பண்றதுக்கு மெத்தட் எழுதிக்கலாம். பிரிண்ட் அரே. ஓகே, இந்த மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணப்ப ஸ்டாட்டிக் void printer for each கன்சோல் டைட்டில். இது ஒரே லைன் வர மாதிரி வச்சுக்கலாம். அதனால கன்சோல் ரைட் போடணும். மல்டிபிள் லைனில் வரணும்னாக்கா கன்சோல் டாட் ரைட் லைன் போடுவோம். அட்ரஸ் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இந்த பூஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுக்கலாம். இப்போ பிரிண்ட் அரே பண்ணியாச்சு. இப்போ நம்ம டூப்ளிகேட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஓகே, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி அது மொத்தம் எத்தனை லெட்டர்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். மெத்தட் நேம் வந்துட்டு எத்தனை, அதாவது நம்ம இருக்கிற இந்த அரேல டூப்ளிகேட் போனதுக்கப்புறம் மிச்சம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5, இங்கே 5 லெட்டர் இருக்கா, 5ன்னு வர மாதிரி பண்ணணும். ரிமூவ் டூப்ளிகேட். ஓகே, நான் சொல்கிறேன் புரியும். லென்த் ஈக்குவல் டு டூப்ளிகேட்ஸ் ஒரு மெத்தட் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் ரிமூவ் டூப்ளிகேட் நம்ஸ். ஓகே, இப்போ மெத்தட் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் இதுக்கு ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜர். ஓகே, லென்த் டூப்ளிகேட். ஓகே, parameter nums. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், அந்த nums வந்துட்டு வேலிடேட் பண்ண போறோம். if nums ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா த்ரோ பண்ண போறோம். எக்ஸெப்ஷன் ஆர்குமெண்ட் நல்ல எக்ஸெப்ஷன் நேம் ஆஃப் nums. ஓகே, இது if nums டாட் லென்த் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுனாக்கா ரிட்டர்ன் 0. ஓகே, இப்போதான் போக போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இன்ட் I ஈக்குவல் டு 0, அப்புறம் ஏதோ ஒரு லூப்பில் போட போகிறோம் வர இன்புட்டை. இன்ட் J ஈக்குவல் டு 0, அப்புறம் J nums டாட் லென்த் J ++. ஓகே,
இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், இஃப் nums of I, ஓகே, நாட் ஈக்குவல் டு nums of j. அப்படி இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ண போகிறோம், நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுனாக்கா ஓகே. ஏன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஐ இந்த ஐ இது ஜே நம்ம ஒன்றுலேருந்து எடுத்துக்கணும். ஓகே, ஒன்றுலேருந்து எடுத்துக்கணும். ஜே ஜீரோ ஒன்று, ஓகே ஓகே, ஜே ஜீரோலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுனாக்கா ஐயே ப்ளஸ் ப்ளஸ் பண்ண போகிறோம். nums of I ஒரு நேம் ஆஃப் nums of ஜேன்னு அசைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா இந்த nums of I nums of நாட் ஈக்குவல் ஜேங்கிறது இந்த ஜீரோங்கிறது nums of I, இது nums of j. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வந்து I ஈக்குவல் ஜீரோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ nums of I ஜீரோ என்னது ஜீரோ, தென் nums of j என்னது அதுவும் ஜீரோ, ஜீரோ ஜீரோ நாட் ஈக்குவல் டு நல். ஸோ இங்கே வரும் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், அப்புறம் ஐ ஒன்று ஆகும், அப்புறம் திரும்பவும் இந்த nums of ஜேங்கிறது nums of ஐல போயிட்டு அசைன் ஆயிடும். ஓகே, நான் திரும்ப வர சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஐ ஈக்குவல் ஜீரோ கொடுத்துருக்கோம், அந்த இன்புட்டை நம்ம ஃபார் லூப்பில் போட்டிருக்கோம். அப்புறம் nums of ஐங்கிறது வந்து ஜீரோ, nums of ஜே வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா, இப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த லூப்புக்குள்ளே போகும். இப்போ பார்த்தோம்னாக்கா ரெண்டுமே சேம் வேல்யூ தான், ஜீரோ ஜீரோ ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த லூப்புக்கு உள்ளே போகாது. ஸோ வெளியே வந்துடும். வெளியே என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் ஐ ப்ளஸ் ஒன்று போட போகிறோம். நான் திரும்ப சொல்கிறேன், ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே வரும், இந்த ரெண்டும் செக் பண்ணும், ஐ ஜீரோ ஜீரோன்னு செக் பண்ணும். செக் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது, ஜீரோ ரெண்டுமே ஜீரோ தான், ஒரே வேல்யூ. ஸோ லூப்புக்குள்ளே போகாது, லூப் விட்டு வெளியே வந்துடும். திரும்ப இதுக்குள்ளே போகும்போது ஐ ஈக்குவல் ஜீரோ தான் இருக்கும், nums of j ஒன்றுன்னு ஆயிரும். திரும்ப இந்த nums of j ஒன்றுன்னு ஆயிரும், ஜீரோ ஜீரோ செக் பண்ணும். இது nums of I nums of ஜீரோ ரெண்டுமே ஈக்குவல் டு தான். ஸோ திரும்ப லூப்புக்குள்ளே போகாது, திரும்ப வெளியே வரும். திரும்ப வெளியே வரும்போது nums of I ஜீரோ, nums of j டூன்னு வரும். அப்போ டூன்னு வரும்போது இஸ் நாட் ஈக்குவல் டு. ஓகே, சி nums of I, ஓகே, nums of ஜீரோ, ஓகே, அப்புறம் nums of ஜீரோ என்னது ஜீரோ. அதே மாதிரி nums of ஒன்று ஜீரோ டூ கிட்ட வரும்போது என்ன வரும், ஒன்றுன்னு வரும். ஸோ இந்த ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டாக வரும்போது இங்கே வரும். இங்கே வந்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ என்னன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும், ஒன்றுன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ nums of ஒன்று ஈக்குவல் டு nums of ஜேல என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. இந்த ஒன்றுங்கிறது nums of ஒன்றில் வந்து அசைன் ஆகிக்கும், nums of ஒன்று ஈக்குவல் டு ஒன்று. புரியும்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ என்ன இருக்குது, nums of ஜீரோவில் ஜீரோ இருக்குது, nums of ஒன்றில் ஒன்று இருக்குது. ஓகேவா, இதே மாதிரி லைன் பை லைனாக வந்து எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஓகே, இதே மாதிரி இது ஃபுல்லாக அந்த கண்டிஷன் முடியும். ஒன்று ஒன்றா கண்டிஷன் செக் பண்ணி நாட் ஈக்குவல்ட்டாக இருந்த மாதிரி தான் உள்ளே போய் இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு nums of ஜேங்கிறது nums of ஐல அசைன் ஆகும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த லென்த் நமக்கு கிடச்சிச்சு, ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ரிட்டர்ன் ஐ டேட்டில் லென்த்து ரிட்டர்ன் வந்துடும். இப்போ இந்த என்ன பண்ண போகிறோம், டிஸ்பிளே பண்ண போகிறோம். கன்சோல் டாட் ரைட்டில் unique elements count. ஓகே,
இப்போ வர லென்த்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணி காட்ட போகிறோம். அப்புறம் வந்துட்டு கன்சோல் டாட் ரைட் லைன் வெறும் அதை மட்டும் எடுக்க போகிறோம். கன்சோல் டாட் அரே ஆஃப் அரே ஆஃப்டர் ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ். ஓகே, டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண போகிறோம். நம்ம ரெக்கார்ட் டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். டூப்ளிகேட்ஸ். ஓகே, இது எப்படின்னாக்கா இப்போ நல்லா பாருங்க. ஃபார் ஈக்குவல் டு இன்ட் I equal to 0, I less than length I plus plus. ஓகே, முன்னாடி என்ன போட்டிருந்தோம்? முன்னாடி நம்ஸ் ஆஃப் டாட் லென்த். இப்போ லென்த் போடுறோம். லென்த்துங்கிற என்னது? ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்க்கு அப்புறம் வர லென்த். ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். கீழே வந்துட்டு இந்த பிரிண்ட் பண்ணும்போது என்ன போட்டோம்? நம்ஸ் ஆஃப் டாட் லென்த் போட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? லென்த்து போடுறோம். லென்த்து எங்கேருந்து எடுத்தோம்? ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் இருக்குல்ல, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்லேருந்து இந்த லிட்டர் லென்த் ஒன்று இதுலேருந்து எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ கன்சிடர் ரைட் லைன், கன்சிடர் ரைட் லைன் ரைட் விட்டு போட்டுப்போம். நம்ஸ் ஆஃப் ஐ ஃபைனலி கன்சிடர் ரைட். ஓகே, இதை ரன் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு என்ன வரணும்? இந்த ஒரிஜினல் அரே ஃபுல்லாக வந்துடணும். பிரிண்டர் வச்சுருக்கோம். பிரிண்டரில் ஒரிஜினல் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் லென்த் வந்துடும். இப்போ டூப்ளிகேட் ஆகுது. ஓகே, ஒரிஜினல் ஓகே. யூனிக் ஆஃப் எலிமெண்ட் கவுண்ட்ஸ் 5 ஆஃப்டர் அரே ஆஃப்டர் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. 1 2 0 1 2 4. ஓகே ஃபைன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.